ஓகே, அடுத்து கை எடுத்து பார்க்கலாமா? இப்போ கையை வந்து ஏற்றும் போது ட்ரெஸ்ஸு வெளி பக்கமாக தான் வச்சுக்கணும். நம்ம இந்த பக்கம் ஏற்றலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை இந்த பக்கம் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே, ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் திருப்பிக்கோங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு இல்லையா? இது பேக் ரவுண்டு, இது ஃப்ரண்ட் ரவுண்டு. அப்போ கை வந்து இங்கே பேக் ரவுண்டு வரணும், இங்கே ஃப்ரண்ட் ரவுண்டு வரணும். ஒருவேளை நீங்கள் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் ரவுண்டு வரணும், இங்கே பேக் ரவுண்டு வரணும். கை புரியுதா? இப்போ 2 கை ஏற்றுங்க, 2 கை இப்படி வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கை எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இது பாருங்கள், வெளிப்பக்கமாக இருக்கணும். இப்படி இந்த சென்டர் பொசிஷன் சென்டரில் வரணும். இந்த ஷோல்டர் நம்ம தையல் கணக்கு கிடையாது, அது சென்டர் பாயிண்ட்டு இதுதான் கணக்கு. ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் தான் நம்மளுக்கு கணக்கு. ஓகேவா? ஸோ அங்கே வச்சுருங்க. இது பாருங்கள், வெளிப்பக்கமாக இருக்கணும். வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த ராய் எஜஸ் நம்ம மடிச்சு தச்சோம் இல்லையா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி மேல் பக்கமாக இருக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கை ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த நாச்சு ஒன்றா வருதாங்க, இந்த நாச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரண்ட் ரவுண்டு வருதான்னு பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் மாற்றி இது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இது ஃப்ரண்ட்டு, ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பேக் ரவுண்டு இருக்குது கையில். இது ஃப்ரண்ட்டு, இங்கே பேக் ரவுண்டு இருக்குது. அப்படி வரக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் ரவுண்டு தான் வரணும். ஓகேவா? பேக்குக்கு பேக் ரவுண்டு வரணும். அப்போ இந்த கை வரணும். ஸோ அந்த கை வந்து இங்கே வரக்கூடாது. ஓகேவா? இந்த கை அங்கே போகக்கூடாது. மாற்றி தச்சிட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஓகே, முதல்ல இந்த 2 நாச்சு நம்மளுக்கு